வணக்கம், வெல்கம் டு கிருத்திகாஸ் குசின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பைனாப்பிள் கேசரி. முதல்ல கடாயில் 50 கிராம்ஸ் நெய் விட்டு சிறிதளவு முந்திரி போட்டு நல்லா வதக்கி கொடுங்க. முந்திரி வதங்கின உடனே 100 கிராம்ஸ் ரவை இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இந்த ரவையை நல்லா வதக்கி கொடுங்க. ரவை நல்லா வதங்கின உடனே பச்சை தண்ணீருக்கு பதிலாக சுடு தண்ணி விட்டு வேக விட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக உங்களுக்கு கேசரி அல்வா பதத்தில் கிடைக்கும். 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி தான் யூஸ்வலாக விடுவோம். சுடு தண்ணி விட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபினிஷிங் ப்ராடக்ட்டு. சிம்மில் வச்சு நல்லா கிளறி விடுங்க. கேசரி கலர் ஆப்ஷனல், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போடுங்க. 1 கப் ரவைக்கு 3 கப் சுகர் போட்டிருக்கேன் இன்றைக்கி. யூஸ்வலாக நார்மல் கேசரிக்கு 2 சுகர் தான் தேவைப்படும். பைனாப்பிள் கேசரிக்கு எப்போவுமே 3 கப்பு போட்டால் தான் சரியாக இருக்கும். ஏன்னா அந்த பைனாப்பிளில் அந்த புளிப்பு இருக்கிறதுனால அதை கவர் பண்ணுறதுக்கு 3 கப் சுகர் போடுறோம். ஆனால் யூஸ்வலாக கேசரி நார்மல் கேசரிக்கு 2 கப் சுகர் போட்டால் போதும். அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா கிளறி கொடுங்க. கொஞ்சம் திக்காகும்போது ஒரு 100 கிராம்ஸ் ரா பைனாப்பிளை பியூரி பண்ணி மிக்சியில் வச்சுருக்குங்க. அதை அந்த கலவையில் சேர்த்துருங்க. இந்த பியூரி நீங்கள் பைனாப்பிள் ஹாட் வாட்டரில் வேக வச்சும் பியூரி பண்ணி ஊற்றலாம், அப்படியும் செய்யலாம். 2 விதமாகவும் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சிம்மில் வச்சு கிளறி கொடுங்க. சிம்மில் வச்சு கிளறி கொடுத்தோம்னா ஃபைனலாக ரொம்ப நல்லாயிருக்கும் கேசரி. கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி ஆன உடனே கார்னிஷிங்க்கு நான் ரா பைனாப்பிள் போட்டிருக்கேன். விருப்பம் இருந்தால் நீங்கள் சீட்லெஸ் கிரேப்பு, ஆப்பிள் கூட விடலாம். இது ஒரு பிகினர்ஸ் ரெசிபி. சமைக்க விரும்புகிறவங்க ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய ரெசிபி. ரொம்ப ஈஸியான ரெசிபி, நினச்ச மாத்திரத்துலேயே செய்யக்கூடியது. இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே அஃபோர்டபுள் தான். யாருமே ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய ரெசிபி இது. நினச்ச மாத்திரத்தில் செஞ்சு பார்க்கக்கூடிய ரெசிபி. இன்றைக்கி நான் 1 கப்பு ரவைக்கு 3 கப்ஸ் ஹாட் வாட்டர். பைனாப்பிள் கேசரின்றதுனால 3 கப் சுகர். யூஸ்வல் கேசரிக்கு 2 கப் சுகர் போட்டால் போதும் 1 கப் ரவைக்கு. பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிகினர்ஸ் ப்ளீஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்கும், இருந்தாலும் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் நல்ல ஒரு ரெசிபியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.